பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. இந்த காலவிலே நீங்கள் யாவரும் ஆசிரியக்கப்பட்டவர்களாக கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், மெய்யாகவே இந்த யுத்தத்தின் நிமித்தமாக எல்லா தேசங்களும் பயந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ, எப்படி சம்பவிக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தபோது யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதபடிக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? மகிழ்ந்து களி கூற வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் தேவனுக்குள்ளாக. ஏனென்றால் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வாராம். ஏனென்றால் ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறதுனால அவர் பெரிய காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, அப்படியானால் இந்த பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்ணீரை துடைக்க தேவன் வந்திருக்கிறார். ஆனால் நீ பயப்படாதே. அதான் இங்கே யோவேல் அழகாக சொல்லுகிறார், தேசமே பயப்படாத. காரணம், இஸ்ரவேல் தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. அவருடைய விளைச்செல்லாம் அழிந்து போய்விட்டது. அவருடைய வருமானமெல்லாம் அற்று போய்விட்டது. எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஒரு சூழ்நிலை வந்த பொழுதுதான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு நாள் வெட்கமடைய போகிறதில்லை. சொல்லுகிறார், அதே அதிகாரத்துல கீழே சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். நீ பயப்படாமல் இருப்பாய் என்று சொன்னால் வெட்கப்பட மாட்டாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் அனுப்புவார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உடைய சமூகத்துல கர்த்தாவே பிள்ளைகளை ஒப்புடுத்தி ஜெபிக்கிறப்பா. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திரப்பா, ஒரு நாளும் பயந்து போகக்கூடாது ராஜா. இந்த உலகத்தில் நடக்கிறதானே சகல சம்பவங்களை பார்த்து ஆண்டவரே கலங்கி போய்விடாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு நீர் காத்து கொள்வீராக. ஏனென்றால் அவர்களுக்காக நீர் பெரிய காரியை செய்வேன் என்று வாக்குப்பிடிக்கிற ஆண்டவர், எனக்காக பெரிய காரியம் செய்வேன் என்று வாக்குப்பிடிக்கிற ஆண்டவரே, அந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.